எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி ஒரு vlog பார்க்குறீங்க. எங்களோட ஆனிவர்சரிக்கு வந்து எங்கேயாவது போகலாம், ஒரு ரிசார்ட் மாதிரி எங்கேயாவது போகலாம், ரிலாக்ஸ் பண்ண போகலாம் அப்படின்னு தான் வந்து இந்த ரிசார்ட் வந்திருந்தோம். இது எதுவுமே ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க. எங்களுக்கு ஒரு ரிசார்ட் போகணும், ரிலாக்ஸாக இருக்கணுன்றதுக்காக இங்கே போனோம். ஸோ அந்த ஜேர்னி சும்மா உங்களுக்கு காமிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கலாம் அப்படின்னு தான். ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரிசார்ட், ஒரு ஸ்விம்மிங் பூல், ஒரு பக்கத்தில் இருக்கிற ஓஷன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸிங்காக பஃபேலாம் இருக்கிற மாதிரி போகணும் அப்படின்ற ஒரு சிம்பிள் ரிசார்ட் தான் இது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுதான் சூஸ் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ மெயினாக எங்களுக்கு ஃபேமிலிக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு தான் அங்கே இந்த ரிசார்ட்டை சூஸ் பண்ணோம். ஸோ எஸ், அங்கே தான் நான் வந்திருக்கோம். ஒரு காம் பிளேஸ் வேணும் அப்படின்னு தான் இந்த இடம் சூஸ் பண்ணோம். ஸோ வெரி காமிங்காக இருந்தது. ரொம்ப ரொம்ப சூதிங்காக இருந்தது எங்களுக்கு. டெய்லி லைஃப்பில் இது கொஞ்சம் ஒரே ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்விம்மிங் பூல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய நேரம் இங்கே தான் இருந்தோம். ஸோ குழந்தைங்களும் சரி, நாங்களும் சரி, மெயின் இடம் எங்களுக்கு இது தான். நல்லா பொறுமையாக ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு பிளேஸ் இது. ஸோ உங்களுக்கு ஒரு குட்டி ரூம் டூர். ஸோ இதுதான் வார்ட்ரோப். இதுதான் எங்கள் ரூம் சூஸ் பண்ணோம். ஸோ வார்ட்ரோப், அதுக்கப்புறம் இங்கே வந்து லக்கேஜ் வச்சுக்கிற ஏரியா, அண்ட் ஆப்வியஸ்லி பாத்ரூம். நீங்கள் வந்து இந்த டீ காஃபி யூனிட், ஃப்ரிட்ஜ் அது எல்லாமே இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி மிரர் அண்ட் நான். ஸோ நெக்ஸ்ட் ரூம் வந்து நல்ல பெருசாக இருந்தது. அண்ட் மெயின் வந்து என்னென்னா பெட்டு. ஸோ எங்களுக்கு தனி பெட், பாப்பாங்களுக்கு தனி பெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஸோ எல்லோரும் இடுக்கிட்டு படுத்துருப்போம். இந்த டைம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக நிறைய ஸ்பேஸ் இருந்ததுங்க ஆக்சுவலாக ரூமில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஏரியா இருந்தது, ஒரு ப்ரைவேட் ஏரியா மாதிரி. ஸோ அந்த க்ரீனரியோட சூப்பராக இருந்தது. ஜஸ்ட் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேசிவிட்டு, ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது லன்ச் சாப்பிட்லான்னு வந்திருந்தோம். மேக் அண்ட் சீஸ் ஆர்டர் பண்ணோம் பாப்பாங்களுக்கு. அண்ட் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் another ஃபேவரட். ஸோ அதுவும் நல்லா இருந்தது. மேக் அண்ட் சீஸும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ் தான், எனக்கு பேர் சுத்தமாக மறந்து போச்சு. நல்லா ஸ்பைஸியாக இருந்தது இந்த ஃப்ரைட் ரைஸு. சிங்கப்பூரியன் ரைஸுன்னு நினைக்கிறேன். சூப்பராக லன்ச் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே அந்த ஏரியாவில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீயாக தனியாக சைலன்ஸில் டீ குடித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். இவ்வளோதான் டீயான்னு நீங்கள் நினைக்கலாம், அப்படிலாம் இல்லை. டீ இடம்னு தனியாக வச்சுருந்தாங்க. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்விம்மிங் பூல். எஸ், ஆப்வியஸ்லி ஸ்விம்மிங் பூலில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஹவர்ஸாவது இங்கேயே தான் இருந்தோம். ஸோ நைட்டெல்லாம் அப்படியே போச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டேன். நீங்களே என்னை பார்க்கும்போதே தெரியுது. ஏர்லியாக எழுந்திரிச்சு நான் தான் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, எல்லாம் வெரைட்டிலாம் சூப்பராக இருந்ததா. ஸோ அப்படியே வீடியோவும் எடுத்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் போனி ஆரம்பித்தேன். ஸோ நல்ல வெரைட்டி இருந்தது, சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பஃபே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டேன். எங்களுக்கு பாப்பா பிறந்ததுலேருந்து பெருசாக ஹோட்டலில் எங்கேயுமே போகல. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான் வெரைட்டி எடுத்திருந்தேன். இன்னும் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ராங். ஏன்னா இது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து திருப்பியும் 3 தடவை நான் போனேன். ஸோ அதனால் எல்லாத்துலேயும் வைக்கணும்ல வாய். அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணேன். எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வெரி நைஸ். அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்பா அட்டன் பண்ணாமல் எப்படி ரிலாக்ஸிங்
வீக்கெண்டு. ஸோ அதனால் ஸ்பா போயிருந்தேன். அங்கே வந்து இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்ட்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஃபுட் மசாஜ் பண்ணியிருந்தேன். ஸோ வெரி ரிலாக்ஸிங். எனக்கு ஒரு கால் வலி தான் ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எங்கள் வீக்கெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சீரியஸாக ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதான் ஒரு டிஃப்ரெண்ட் vlog உங்களுக்கு வந்து இருக்கும் சீஸ் மேக்கப்பில். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ். பை.